போய் படத்தை போய் பாருங்க ப்ரோ. படம் பிளாஸ்ட் ப்ரோ. மாஸ்கே படம் பிளாஸ்ட் ப்ரோ. இதுக்கு மேல என்ன ப்ரோ சொல்ல முடியும்? போய் படத்தை போய் பாருங்க ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. கவின் ஆக்டிங்லாம் வேற லெவல் ப்ரோ. அறிவுபூர்வமான படம் ப்ரோ இது. போய் படத்தை போய் பாருங்க ப்ரோ. ஆமா, ப்ரொஃபசர் படத்துல மாஸ்க் போட்டு வருவாங்கல்ல மணி ஹெஸ்ட்ல, அது மாதிரி இது ஒரு மணி ஹெஸ்ட். ஆனா இது ஒரு உண்மையான ஒரு ஸ்டோரி. இது போய் படத்தை பாருங்க. கவினா சூப்பர் ஹீரோ சார். ஹீரோலயே ஒரு பெஸ்டான ஒரு ஹீரோவா பண்ணிருக்காரு சார். நல்லா இருக்கு சார் மூவி. வேற லெவல் படம் இது. ஒரு வேற லெவல் அறிவுபூர்வமான ஒரு படம் சார். இது போய் பாருங்க சார். எல்லா படத்துக்கும் அறிவு இருக்கு. இது அதோட ஒரு கொஞ்சம் ஒரு பங்கு அதிகமா இருக்கு. வரும் சார் படத்தை பாருங்க சார். பாருங்க சார். ஆண்ட்ரியா மேம் ரோஸ் சார் சூப்பரா பண்ணிருக்காங்க சார். ஆண்ட்ரியா மேம் பிஜிஎம்லாம் தெரிக்குது. டிஃபரெண்டான ஒரு படம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நல்லா கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் ஏதாவது சொதப்புவாங்க. பட் இந்த படம் கம்ப்ளீட்டா வேற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா தான் இருந்தது. என்ன சொல்ல வராங்க, எப்படி கொண்டு போறாங்கன்னு ஒரு சின்ன கியூரியாசிட்டியோட இன்டர்வல் இருந்தது. செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டா வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஒரு காமன் மேன் பாதிக்கப்பட்டா அவ இறங்கி அதிகாரத்தை கேள்வி கேட்கணும்னு நினைச்சா அவ எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஒரு காமன் மேனுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் அது. நல்லா இருந்தது. செமையா கொண்டு போயிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு பிளாட் என்னன்றது ரிவீல் ஆகிறது தான். எதை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். பட் படம் வந்துட்டு வேற மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஒரு டர்ன் ஓவர் இருக்கும். எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. நான் கவின்றதுல எல்லாருமே தனித்தனியா பாத்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் எல்லாரோட ரோலுமே சர்ப்ரைசிங்கா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் வரும், செமையா இருக்கும். அந்த படத்தோட இதுவே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஓவர் பண்ணிடும். நல்லா இருந்தது. ட்ரைலர் பாக்குறப்ப நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பரா தான் இருந்தது. எல்லாரோட ஆக்டிங் பேசிக்கா இந்த ஆண்ட்ரியா கூட இப்போ மெச்சூர்டான கேரக்டர்ஸ் அவங்களுக்கு நல்லாவே சூட் ஆகுது. இப்போ சில படத்துல பண்றாங்க, அவங்களை ஹீரோயினாவே பார்த்து இப்போ நல்லா இருந்துச்சு. வேற சாங்ஸ் ஜிவி பிரகாஷ் கூட ஒரு மாதிரி சூப்பரா போட்டு பண்ணியிருந்தாரு. அது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. வேற நம்ம கவின் சொல்லவே வேணாம். நார்மலா ஆக்டிங்ல இப்போ டெவலப் ஆயிட்டாரு. வேற அந்த ஹீரோயின் நியூ ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் ஃபேமிலி மூவி வந்து பார்க்கலாம். நம்ம இண்டிவிஜுவலா சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. வேலை யாரையும் சொல்ல முடியல. ஆண்ட்ரியா, கவின் வேற எல்லாம் சூப்பரா இருந்தது. வேற எப்படி சொல்றது, எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தா எந்த படமா இருந்தாலும் ரொம்ப முக்கியமா தான் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் சூப்பரா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வந்தா எந்த படமா இருந்தாலும் முக்கியமா தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாம வந்தா நாமளா வந்தா பார்க்கலாம். நான் வந்து பார்க்க ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனிவே குட் மூவி, நல்லா பார்க்கலாம். வாட்ச் டோட்டலாவே பிடிச்சது. எனக்கு போர் அடிக்கல. நார்மலா நல்லா போச்சு. எல்லாமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. சில ட்விஸ்ட்லாம் கூட இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. கதையை சொல்லிட்டு அவங்க ரிவ்யூல அதையும் பாத்துருவாங்க. சோ அது நான் சொல்ல விரும்பல. அவங்க வந்து பார்க்கட்டும். அதான் கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பரா அழகா முடிச்சிருந்தாங்க, பியூட்டிஃபுல்லா. சோ பார்க்க ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க எதுவுமே சொல்லணும், நான் எதிர்பார்த்தே வரல. ஓகே, ஜஸ்ட் கவின் மூவி டாடா வேற அவர்தான் ரிலீஸ் ஆயிருக்கும். சோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நார்மலா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. நார்மலா வந்தேன், பிடிச்சது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணா வந்ததுதான் எனக்கு பிடிச்சது. நல்லா இருந்தது. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பார்க்கறது. தேங்க்யூ. அவங்களும் செம்மையா இருக்கு. எனக்கு சார்லி சாரோட அவர் இவ்வளவு நாள் நம்ம பார்த்ததுல இந்த ஸ்டோரியில பார்க்க வேற ஒரு ஜோனர்ல பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. த்ரோட்டும் சூப்பரா இருந்தது. ஒரு லேக் இல்லாம கொண்டு போன ஃபீல் எனக்கு இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லாவே இருந்தது. மியூசிக் எல்லாமே ஜிவி சார் சூப்பராவே பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. லைக் மேட்ச் செம்ம ட்விஸ்டாவே இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் குட். நல்லாதான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. கவின் ப்ரோ சூப்பரா இருக்காரு. ஆண்ட்ரியா சூப்பரா பண்ணிருக்காங்க. அது அடுத்து லேக் அடிக்காம படம் சூப்பரா இல்ல ஃப்ளோவா தான் போகுது. நான் என்னோட சஜஷன் மாதிரி ஆண்ட்ரியா அது சூப்பரா இருந்துச்சு. கவின் ப்ரோ சூப்பரா இருந்துச்சு. சார்லி இருக்காருல்ல, அவர் ரோல் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. ஆனா அவர் அன்எக்ஸ்பெக்டட் ரோல் ப்ரோ. அது எல்லாமே ஆக்சுவலா அவர் வந்து ஒரு இதுவா சாதாரணமான பர்சனலா தான் இருப்பாரு. ஆனா கிளைமேக்ஸ் செஞ்சு விட்டுருப்பாரு செம்மையா. ரெண்டுமே நல்லா இல்லன்னு சொல்ல முடியாது ப்ரோ. ஆனா ஃப்ளோவா கரெக்டா லேக் அடிக்காம படம் போகுது ப்ரோ. சாங்ஸ் நல்லா, பிஜிஎம் சூப்பரா, பேக்ரவுண்ட் கிளைமேக்ஸ்ல போட்டாங்க ப்ரோ. தரமா இருந்துச்சு. கிளைமேக்ஸா அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. இப்ப வந்து கவின் ப்ரோ அடிச்சு படுக்க வச்சிருவாங்க ப்ரோ. காப்பாத்த யாருவா சார்லி தான் காப்பாத்தாரு ஆக்சுவலா வந்து அவரை. அது அன்எக்ஸ்பெக்டடா இது வந்துச்சு. செம்மையா இருந்துச்சு எல்லாமே. ஆக்சுவலா படம் பார்க்கணுமே வரல ப்ரோ. நான் அன்எக்ஸ்பெக்டடா வந்தேன். ஆனா சூப்பரா இது படம். ஓகே ப்ரோ, எதிர்பார்த்து நல்லா தான். எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. மியூசிக்கும் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ல வர சாங் வந்து ரொம்பவே நல்லா எலிவேட் பண்ணிருக்காங்க. கவின் ஆண்ட்ரியா ரெண்டு பேரோட ரோலுமே நல்லா இருக்கு. அவங்க தவிர இன்னொருத்தர் இருக்காரு. பட் அவருக்கு வந்து இப்போ சொன்னா நல்லா இருக்காது. படம் பார்க்கும் போது தான் அவரோட ரோல் பார்த்தா நல்லா இருக்கும். சொல்லிட்டா ரிவீல் பண்ற மாதிரி ஆயிடும். அவரோட ரோல் பயங்கரமா இருக்கு.
ரெண்டுமே நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி இருக்கும், பட் ஆனா கிளைமேக்ஸ்ல வந்து அதெல்லாம் தெரியாது. நல்லா நல்லா நிறுத்திருக்காங்க, அது சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் தான் பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு, சூப்பரா இருக்கு. நான் எதுவுமே எதிர்பார்க்கல, ட்ரைலர் மட்டும் தான் பார்த்தேன், பட் வேற எதுவும் பெஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. ஆனால் நல்லா இருந்தது, நினைச்சதை விட நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஸ்டோரியுமே கரெக்டா டெலிவரி பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் கரெக்டா லேண்ட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப் பெட்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டக்குன்னு போவோம், நமக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகிறதுக்கு டைம் தேவைப்பட்டது. செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா உட்காந்து பார்த்தோன்னே கரெக்ட் ஆகி லேண்ட் ஆயிடுச்சு. மாஸ்க்ன்றது ஒரு ஹெய்ஸ்டுக்கான ஒரு ரீசன் தான் மாஸ்க், வேற எதுவும் ஒன்று. எல்லாருமே ஜிவி மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் 20 மினிட்ஸ் சூப்பரா இருந்துச்சு படம். சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னங்க மாஸ்க் தான் படமே. ஆனா டைரக்டர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் படம்ன்றதே தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஐயோ அவரு சூப்பர். ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. படமே நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதானா. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்க ஆக்டிங் தான் சொல்றா. எல்லாரும் கேட்காதீங்க, கட்டிங் போட்டு சார்லி தானே ஹீரோ. உங்க பேருக்கு லைவா டெலிகாஸ்ட் பண்ணுங்கண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் என்ன படம்? படம் நல்லா இருக்கு, கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. டிஃபரெண்டான ஸ்டோரி, கவினோட நல்ல படம் இது. ஓகேவா? ஆண்ட்ரியாவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. சார்லி நீங்க பாருங்க, படம் பாருங்க, தெரியும். அவருதான் ஒரு ஐயோ நான் சொல்ல விரும்பல, நீங்க படம் பாருங்க. ஓகே, எனக்கு லேக் ஃபீல் ஆகல ப்ரோ. நான் சூப்பரா பார்த்தேன், எனக்கு லேக் எதுவும் ஃபீல் ஆகல. நான் நைட்ல தூங்கல, இன்னொரு மூவி பார்த்தேன், எனக்கு தூக்கமே வரல. நல்ல படம். ஓகே, இல்ல நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு கிளைமேக்ஸ், வேற கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லார் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ், டீம் வைஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாரோட ரோலும் நல்லா இருந்துச்சு. ஆண்ட்ரியா மேம் வந்து டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க. கவின் வந்து யூஷுவல் ஃபார்ம்லயே நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாரு. இன்னொரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, அது ஒரு மாதிரி ஸ்பெஷலா சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம் மொத்தமா. எவ்ரிதிங் வாஸ் குட். எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்ல, ஒண்ணுமே சூப்பரா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் செமையா இருந்துச்சு. படத்துல லேக் எதுவுமே இல்ல, எவ்ரிதிங் வாஸ் கரெக்ட், பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு படம். இது எதிர்பார்த்து போல, என்ன ட்ரெய்லர்ல சொல்ல வந்தாங்களோ அதோட நல்லாவே இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணது எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்ல. பார்க்க வந்தீங்கன்னா என்டர்டைன்மெண்டாவும் சரி, மெசேஜ் வைஸும் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. புதுசாக ட்ரை பண்ணிருக்காங்க. கவின் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரியா மேம் வில்லன் கேரக்டர் பண்ணிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. கவினோட மாமனாரா இவர் பண்ணியிருக்காரு, அவர் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. சார்லி அவர் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோ போச்சு. நல்லா இருந்துச்சு. இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்குண்ணா. கவின் சாரு சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆண்ட்ரியாவும் அவங்களுக்கு கொடுத்த ரோலும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. மற்றபடி படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்தது, ஆனா செகண்ட் ஹாஃப் சூப்பரா போயிருக்கு. கிளைமேக்ஸ் தான் செம்ம பிளாஸ்ட் விட்டுருக்காங்க. நல்லா இருக்கு எல்லாமே படம். எல்லாரோட ரோலுமே பெட்டரா தான் இருக்கு, யாரும் கம்பேர்லாம் பண்ண வேணாம். எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலும் சூப்பரா பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். பிஜிஎம் சாங்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது, ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு சாங் வந்துச்சு, அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. அதான் ஃபர்ஸ்டாவே கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் அதிகமா இன்ட்ரெஸ்டா இருக்க ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபே கொஞ்சம் போர் அடிச்சுது, அவ்வளோ. அது செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் பெஸ்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவா போயிடுச்சு, அவ்வளோ. அதனால தான் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப். கிளைமேக்ஸ்னா அன்எக்ஸ்பெக்டடா நல்லா பிளாஸ்டா பண்ணியிருந்தாங்க, ஆனா கதை இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. கதை இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் அப்படி மாத்தி இருந்தா நல்லா இருந்திருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. எந்த எக்ஸ்பெக்டேஷனோட வரல, வந்து படம் நல்லா இருக்கான்னு தான் பார்த்தேன், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை. எக்ஸ்பெக்டேஷனோடலாம் யாரும் வர வேணாம், நல்லா இருக்கு, அவ்வளவுதான். சூப்பரா இருக்கும். அவரோட ஆக்டிங் வேற லெவல். அவரை பத்தி சொல்லணுமா?
அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. அவங்க ரொம்ப நாள் சினிமா அந்த ஃபீல்டில் நினைக்கிறேன், புதுசாக வந்திருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. ஓவரால் சூப்பரா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமார், செகண்ட் ஹாஃப் சூப்பர் அப்படிலாம் நான் சொல்ல விரும்புறேன். படம் சூப்பரா இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்கணும். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் முடிவு இருக்கும், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்துலயா அரசியல்வாதி அண்ணா, அவர் பேர் மறந்துட்டேன், அவர் ரோல் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் கடைசியில வந்து ஒரு நான் அதை உடைக்க வரும்ல, அவர் சூப்பரா பண்ணியிருந்தாருண்ணா. அந்த வில்லன், அந்த ஐஸ் கேங்கோட வில்லன் இருப்பாரா, ஹீரோ இருப்பார்ல, அவர் கேரக்டர் கடைசியில கூஸ் பம்ப்ஸா இருக்குண்ணா. கிளைமேக்ஸ் செம்மையா இருக்குண்ணா. படம் ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸ் கரெக்டாக முடிச்சாதான் அது படம் அப்படியே உட்காரும்ல, அதே மாதிரி சூப்பராக முடிச்சிருக்காங்கண்ணா. எதிர்பார்த்தது என்னன்னா என்டர்டைன்மெண்ட் தானே எதிர்பார்த்தேன். கதை வயசு என்டர்டைன்மெண்ட், கடைசியில் மெசேஜ் கொடுக்க போறான்னு தெரியும். ஏன்னா முடிக்க போறேன், என்டர்டைன்மெண்ட் எல்லா பாக்ஸும் டிக் பண்ற மாதிரி நல்லா பண்ணுறேன்.